என்னண்ணா எல்லாரையும் கூப்பிட்டு ஒரே இடத்துல ஜாயின் பண்ணிருக்க, சுடுகாடு கட்ட போறியா என்ன? ஏய் கபாபு, நாங்கெல்லாம் என்ன சப்பைங்களா? தைரியம் இல்லாமல நாங்க இந்த ஃபீல்ட்ல இறங்கியிருக்கோம். ஏய் ₹10 லட்சம் தரேன். நான் சொல்றவன் தலைய நீங்க எடுத்தா இது வெறும் அட்வான்ஸ் தான். வேலை முடிஞ்ச உடனே வர ப்ராஃபிட் இல்ல, நான் உங்களுக்கு 10% கொடுக்குறேன். 10 லட்சமா? 10% ஷேர் வேறையா? அண்ணா இந்த வேலையை நானே முடிக்கிறேண்ணா. ஏய், அப்ப நாங்களாம் ஆம்பளைங்க இல்லையா? நாங்களும் ஆம்பளை தாமா. ஏய், முதல்ல ஆள் யாருன்னு கேட்டுக்கோங்கடா, அப்புறம் உங்கள யாருன்னு முடிவு பண்ணிக்கோங்க. சரி, யார் தலை எடுக்கணும்னு சொல்லுனா? ஹிட்லர். என்னடா தம்பிங்களா, ஆள் யாருன்னு தெரிஞ்சதில்ல, போட்டுறீங்களா? யோ சுமாரியா, நம்ம சாவுக்கு நம்மளே சங்குதுன மாதிரி. இந்த வேலையில நான் பிச்சை எடுத்து பொழைச்சிக்கலாம். அவனை பகிச்சுட்டு இருக்க முடியுமா? வேணும்னா நான் உங்களுக்கு 50% ஷேர் கொடுக்குறேன். அதுக்கு நாங்க உயிரோட இருக்கணும்ல. பாஸ், நீங்க கொடுக்கறத நாங்க என்ஜாய் பண்றதுக்கு உயிரோட இருக்கணும் இல்லையா? அவனை தொடுறது ஹை வோல்டேஜ் தொடுறதுக்கு சமம். இன்னும் என்னடா பேசிட்டு இருக்கீங்க? வாங்கடா போலாம். பாத்தியானா இந்த வேலைக்கு ஆகாது. ஹலோ, நீ ஒன்னும் பயப்படாத நாகா, நான் உன் கூட இருக்கேன். அந்த பொறுக்கியோட கைகால உடைச்சு நான் உள்ள தள்ளுறேன். நம்ம எச்ச சொரத்தின்ன நாயி நம்மளை பார்த்தே குலைக்குது. ஒரு நிமிஷம் சொல்லுமா. நம்ம குழந்தை காணுங்க. என்ன? யாரோ நம்ம குழந்தைய கிட்னாப் பண்ணி அவங்க விஷயத்துக்கு வரக்கூடாதுன்னு மிரட்டுறாங்க. யாரு? யாரது? யாரோ ஹிட்லராங்க. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. என் குழந்தை எனக்கு உயிரோட வேணும். என்ன மன்னிச்சிரு நாகா, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் என் புள்ளையவே கிட்னாப் பண்ணி வச்சிருக்கான். வணக்கண்ணா, வந்திருக்காரு, உள்ள அனுப்புறேன். சரி. வணக்கம்ண்ணா. நம்மளை பார்த்தா எதிரிங்க கண்ணில் தான் கண்ணீர் வரணும், நம்ம கண்ணில் இல்லை நாகா. அண்ணா, அந்த ஹிட்லரோட தலையை வெட்டி என்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லுங்க. நானும் என் தம்பி உங்களுக்கு காலம் பூரா அடிமையா இருக்கோம். அப்பா, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க ஊன்னு சொல்லுங்க, அவனுக்கு பாடையே நானே கட்டுறேன். கத்தி பிடிக்கிறது ஒன்றும் சிகரெட் பிடிக்கிற மாதிரி ஈஸி இல்லடா. மூடிட்டே இரு. ரத்தத்தோட ருசியிலே வளர்ந்தவனா இந்த வேலையை நான் பண்ண மாட்டேனாப்பா. அண்ணா, சரின்னு சொல்லுங்க. அவன் இப்ப எங்க இருப்பான்? இதே ஸ்பாட் தானே? ஆமாண்ணா, ஒவ்வொரு திங்கக்கிழமையும் இங்க கண்டிப்பா வருவான், மிஸ்ஸே ஆகாது.
கத்திய நல்லா ஷார்ப்பா வச்சிருக்கீங்களே. ஒரே வெட்ல தலை துண்டா போகும். அவரு எங்க? அவர் பின்னாடி வந்துட்டு இருக்காரு மேடம். நம்ம போலாம் வாங்க. வாங்க. இன்னைக்கு ராத்திரி பார்ட்டி ஃபுல் வால்யூம் தான். டேய் சிக்னல் கொடுங்கடா. ஏய் வந்தாடா. ஓடுடா. இந்த பக்கம் வா. போ சீக்கிரம் போ. ஃபாலோ பண்ணுங்க, விடாதீங்க. உள்ள வாடிடா, வாங்க. சீக்கிரம் வாங்கடா எல்லாம். ஏய் கதவை சாத்துறா. அவன் எப்படி எங்கடா ஓடுற? ஏய் மாட்னியா? அந்த பக்கம் போ, நீ இந்த பக்கம் போ. அச்சு போடா, ஓடி போடா. வாங்கடா. ஏய் என்ன ஃபிலிம் காட்றியாடா? சூரி பொசிக்கிடுவாடா. விடாதடா. அப்படிதாடா. விடாதடா. விடாதடா. ஓடுடா. ஓடுடா. காலி பண்ணா. ஏய் என்னை அடிச்சிட்டு ஓடுறான் பாருடா. புடிங்கடா அவனை, புடிச்சு வெட்டுங்கடா. இப்ப ஏந்திரா பாப்போம். வா வா வா, இப்ப வாடா. சரி சரி, இது அண்ணகிட்ட சொல்றேன். ஒரு நிமிஷம். அண்ணா சூரி,
அவனை முடிச்சிட்டியாடா? அத கேட்க தான்டா ஃபோன் பண்ண. கிட்லர்? எஸ். கிட்லர், என் பையன் இன்னும் என் கத்தி முனையில உயிரோட தான்டா இருக்கான். டேய், அவனுக்கு ஏதாவது ஒரு ஆச்சுனா ப்ளீஸ் கிட்லர். சின்ன பைய வம்சம் நிலைக்கிட்டுமேன்னு விட்டு போய்க்கிறேன். இப்போ அவன் எப்படி இருக்கான்?